வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். ஆச்சி மனோரமாவின் மகன் பூபதி காலமாகியிருக்கிறாங்க. மதுவுக்கு அடிமை, சினிமாவில் தோல்வி, அது அக்டோபர் மாதம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆச்சி என தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் அன்போடு அழைத்து வந்த நடிகை மனோரமா கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10 உயிரிழந்தாங்க. அவரது ஒரே மகனான பூபதி சென்னை தியாக நகரில் வாழ்ந்து வந்த நிலையில் உடல்நலக்குறைவின் காரணமாக அவங்க காலமாகியிருக்கிறாங்க. அம்மா இறந்த அதே அக்டோபர் மாதமே மகனும் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் 1000 படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த ஒரே நடிகை என்கிற பெருமை பெற்றவங்க தான் மனோரமா. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோர் பல முன்னணி நடிகருடன் இணைந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாங்க மனோரமா. இன்றளவும் நகைச்சுவை உலகில் மனோரமா இடத்தை பிடிக்க ஒருவரால் கூட முடியலை. தனது மகனை எப்படியாவது சினிமாவில் பெரிய நடிகராக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியிலும் சினிமாவில் பூபதியால் சாதிக்க முடியலை. சிவாஜி கணேசன் வியந்து பாராட்டிய நடிகை என்றால் அது மனோரமா தான். தில்லானா மோகனா படத்தில் ஜில் ரமணியாக நடித்து மனோரமா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் சிரிப்பலையில் ஆழ்த்தினாங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசுவை மனோரமா நடிப்பதை பார்த்து மிரண்டு போயிட்டாரு. அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்துக்கு அம்மாவாக மனோரமா நடிப்பை யாராலுமே மறக்க முடியாது. மனோரமா ராமநாதன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த பூபதி என்ற பெயர் வைத்தாங்க. ஒரு சில படங்களில் நடித்தாலும் பூபதிக்கு பெரிதாக சினிமாவில் வெற்றி கிடைக்காத நிலையில் சினிமாவில் இருந்து விலகி வந்தாங்க. உடல்நல குறைவின் காரணமாக அவங்க இன்று உயிரிழந்து போயிருக்கிறாங்க. தூரத்து சொந்தம் படத்தில் மனோரமாவுடன் இணைந்து நடித்த சினிமாவில் அறிமுகமானாங்க. அதன் பின்பு சரணமையப்பா, காஷ்மீர் காதலி, குடும்பம் ஒரு கதம்பம் மற்றும் மணல் கயிறு என சுமார் 5 படங்களுக்கு சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தாங்க. அவரை எப்படியாவது பெரிய நடிகராக்கி விட வேண்டும் என்று மனோரமா போட்டு முயற்சியெல்லாம் வீணாகி போனது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சமீப காலமாக தன்னுடைய மதுவுக்கு அடிமையான நிலையில் மனோரமாவுடைய மகன் பூபதியால் சினிமாவில் பெரிய நடிகராக வர முடியலை. கொரோனா காலகட்டத்தில் மது கிடைக்காத விரக்தியில் தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரை குடும்பத்தினர்கள் போராடி காப்பாற்றினாங்க. சினிமாவில் தோல்வியை சந்தித்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு அமைந்த மனைவி மற்றும் குழந்தைகள் அருமையானவங்க. தனலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டு பூபதிக்கு ராஜராஜன், அபிராமி, மீனாட்சி என 3 குழந்தைகள் இருக்கிறாங்க. தற்போது மூவருமே மருத்துவர்களாக உள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மரணம் ஒட்டுமொத்த மகன் பூபதி இன்று காலை 10 மணிக்கு உயிரிழந்தார். 70 வயதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாளை மாலை 3 மணி அளவில் கண்ணம்மாப்பேட்டை அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று அவங்க குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.